மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அழகா போல நாங்கள் சித்திர பாடத்திலே சீத்த துணியான்னு சொல்லலாம். சீத்த துணி பூவும் இலை. அப்போ பூக்கள் ரோஸ் கலர் மஞ்சள் நீளத்தில் போடலாம், இல்லை பச்சை தான். இது எப்போ பச்சை மாதிரி தான் இருக்கும் படத்தை இலையில. அது அடிப்படை அப்படி வந்து சீத்த துணி அலங்காரம் உண்டு. அன்றும் பேசினால் இன்று பிற மீண்டும் அந்த சீத்திய துணியை அலங்காரத்தை வரைய போகணும்னா அது அவதாரமாக பாருங்கள். சரி சரி செவ்வாய் உங்களோட பேப்பர் உதாரணமாக A4 சைஸ் பேப்பரா? பேப்பர் என்ன? A4 சைஸ் பேப்பர் இப்படி வரும். ரைட், இதுதான் பேப்பர், சித்திர பேப்பர். சரியோ? சித்திர பேப்பர் எடுத்தாச்சு. நாங்கள் பழக்கத்துக்கு இருக்கோம். பூ மிகை வேண்டா, பூ ஒன்று சாதாரண பூ. விளக்கம் தானே உங்களுக்கு முந்தையும் பரம்பரை சிறுகள் நீங்களும் விளக்கம் பார்க்கணும். இதுக்குள்ளே இலைகள் வரும். இலை, இது இலை, இலையும் பூவும் தானே. இது அதை கலந்து இருக்கும், ஒன்று ஒன்று முட்டி இருக்கும். இது இலை, பெரிய பூ சிறிய பூன்னு இல்லை, பெரிய அமைப்பாக பெறும். இந்த துணிகள் அப்படித்தான், கலர் அடிச்சாப்புறம் தெரியுமா அலங்காரம். இலையும் பூவும் சில அம்சம் என்ன? இலையும் பூவும் அல்ல, பச்சை பூவும் ஒரு கலங்கால பூவை போடுவோம். பார்த்தீங்களா? இது ஒரு அதையால் காமித்தல் சீத்த துணியான்னு போல இது அலங்காரம். இதே தான் உங்களோட விஷயம் படம். இதுதான் உங்களுக்கு மிக முக்கியம். இதோட சித்திரத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. இதில் எந்த விஷயம் எல்லாம் கிட்ட கிட்ட கீறுது. ஆனால் உங்களை கீறச்சுன்னா அநேகமாக தூர 3 ரூபா கீறிப்பட்டு நான் கீறிப்பேன். அது செய்ய அனுப்பிடல. அதுதான் உங்களை கீறப்படும். வீண் பிள்ளைகளை கீறீங்கள், பிள்ளைகள் அதிகமாக பாருங்கள் பழங்கள். வீண் பிள்ளை 3 பழத்தை 3 இலையும் பூவையும் கீறிப்பட்டு நான் கீறி கொடுக்குறேன். அப்படி சொல்லுறேன். கிட்டோட உண்டுலேருந்து கிட்ட கிட்ட அழைச்சி நெரிச்சி நெருக்கமாக இருக்கணும். ஐதாக்குன்னா கிடையாது. அதுதான் உங்களோட பிள்ளை. அதை நீங்கள் அலட்சியம் பண்ணுறீங்க பிள்ளைகள். பிள்ளைங்கோ அதை நான் இப்படி இதுக்கு வரணும் திட்ட போடுறேன். வேகமாக போகிறேன். வரணும் பூக்களுக்கு வரணும் திட்டுறேன். வரணுமா? சிவப்பு வரணும். வரணும் நடு மைய கோடு. துணி அலங்காரம் அது உள்ளது பாருங்கள். இதுக்கு நாங்கள் சாதாரணமாக மஞ்சள் நிறத்தை எடுப்போம். மஞ்சள் நடு மையம் இந்த நிறமாக இருக்கும். நடுதான் மையம் மஞ்சள் நிறம் வரணும். மஞ்சள் நிறம் அடிக்கிறதுனா மஞ்சள் இதழ் பூவிதழ் 2 வரம் இங்கே போகணும். பூவாக அடிக்கிறோம்னா வயிறு ஊதாங்கணும். கத்திரி பூ நிறமுக்கு எல்லா கடும் வர்ணங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. வர்ணங்கள் எல்லாம் கடுமையான வர்ணங்களாகத்தான் அலங்காரமாக இருக்கும். கண்ணுக்கு முடி நீங்கள் துணிகள் எடுக்கும் பொழுது கடுமையாக தான் பார்க்கிறீங்க. அதனால் நாங்கள் அந்த வர்ணங்களை தான் பார்த்துருக்கோம். கடும் வர்ணமா
பின்பு மஞ்சள் மஞ்சள் பின்பு பச்சிலை கடும் பச்சை இது கடும் பச்சை இல்லையா இதைக்கு வரலாம் பச்சிலை இல்லையா பச்சிலையா விட்டு அவங்க பாதி தான் பச்சிலையா இருக்கும். பச்சிலைகளும் கடும் வர்ணங்களுமாக பாவிக்கின்றோம். தொடர்ந்து பச்சிலை தான் மிக முக்கியம். இலைகள் வெள்ளும் மருளும் கடும் நிறங்கள் இந்த பச்சை இலை எல்லாம் இருந்தோம். குளிர் வண்ணம் வெப்ப வண்ணம் எல்லாம் கலந்து சுலபமாக சொல்லக்கூடிய வளம். வர்ணங்களை பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கண்ணோட கவர்ச்சியான வெப்ப வர்ணங்களாக இருக்கின்றது. அதான் தேவை. துணிகள் கடுங்கலராளிகள் சரி வெயில் படப்படம் வாங்கும். துணிவாங்க துணிகள் கடும் வர்ணம் இலையும் பூ இலையும் பூ அது வர்ண துணி வந்துள்ளது. அமைப்பான வர்ணமான துணி நீல துணி தான் தீர்த்த துணி அலங்காரம். இலையும் பூவும் கொண்ட அலங்காரம் அடர்த்தியான கிட்ட உள்ள பூ. நீங்கள் துணி வாங்கும் பொழுது துணி எடுக்கும் பொழுது அடர்த்தியான கிட்ட உள்ள பழத்தை துணியை பூ துணியை தான் எடுப்பீர்கள். தூர 2 3 துணி உள்ளது எடுக்க வேணும். அப்போ செய்வார்களோ துணி தயாரிக்கும் பொழுது பிரிண்ட் அடிக்கும் பொழுது நெருக்கமாக இருக்கிறோம். அதைத்தான் நெருக்கமாகத்தான் இந்த துணி வரையப்படுது. நீங்கள் சட்டிகளுக்கு வெட்டி வீட்டுக்காரருக்கு பார்ப்பது ஒரு ஆக்கலங்காரம். சரியா? அடுத்தது போகிறேன். 2வது ஆக்கலங்காரம் கேள்வியாச்சா? சரி, அழைக்கிறேன். ஆக்கலங்காரம் கேள்வியாச்சு அழைக்கின்றேன். இனி ஒரு கருத்து வழிபாடு செய்யணுமா? விவசாயத்தோடு சம்மந்தப்பட்ட காட்சி. விவசாய பேப்பர், இதாவது சாதாரண நீள பேப்பர், சித்திரம்பரின் தாள், A4 சைஸ் போல் நீளமான தாள் சதுரம். இதில் நாங்கள் சித்திர வரைய போகணும். ஊரில் உள்ள மேடுகள் மேலே தகவா கோபுரங்கள் அது குட்டி மலைகள். இதிலே விவசாய காட்சிகள். அப்புறம் விவசாய காட்சிகளில் பெண்களான
பெண்கள். ஒரு பெண், இங்கே ஒரு ஆண். எல்லாரும் அந்த கடைகளை தூக்கி கொண்டு போகணும். இது வைக்கலாம். நெற்கதிர்களை வெட்டினா பிறகு தூக்கி கொண்டு அசைகிற காட்சி இதெல்லாம் அப்படிதான். கையை பார்த்துக்கிறேன். மூன்று பெண்கள் காணும். ஒரு ஆணும் 3 பெண்களும் வச்சுக்கிறோம் பாருங்கள். வரம்பு இவர்களுக்கு வர்ணம் திருட போகணும் பாருங்களா. முதல்வரோட கேசத்தை திருப்போமா. அது கேசம் பின்பக்கம் பெண்கள். ஆண் 2 பெண்களும் ஒரு ஆணும். நம்ம சரியாக பின்பு கை கால தோல் ஸ்கின் இந்த கலர் வர்ணம், அது இந்த நிறம், தோலின் நிறம் என்றால் இந்த நிறத்தை கொடுப்போம். சரியோ, தோல் இந்த கையுக்கு நிறமா மாவெள்ளை. கை வேறு ஆளை செல்ட்டு போட்டிருக்க மாட்டேன். ஆண் கை பின்பக்கத்தோல், இடுப்பு, கால், இப்படி ஆளுந வர்ணத்தை கொடுக்கணும். இதுதான் அம்சங்கள். கை பின்பு இவருடைய ஆடைகள் சிவபெருடைய சட்டை கொடுக்கிறோம். ப்ளவுஸ் சிவபெருடைய சட்டை. துணி மெட்ரிக் துணி அடிங்களா. பின்பு ஆடை துணி கட்டிடலாம். பாவாடை சட்டை ப்ரௌன். ஆடைகள் சாதாரண ஆடையாக தான் இருக்கும். என்ன வெறும் அப்படிதான் சரம் கட்டி மடிச்சு பார்ப்போம். பார்த்தீங்களா அசைவை பார்த்தீங்களா? மேலே என்ன நிறம், கதிர் என்ன நிறம், வைக்க நிறங்கள், ஊச்ச மஞ்சள் இருக்கும். மேலே கதிர்கள், அது பச்சை நிறம் இல்லை, கடும் மஞ்சள்.
மஞ்சள் நிறம் சரியாக வரவில்லை. கதிர் சுமந்து கொண்டு போகிறார்கள். அச்சியை விட்டு விடுது. கதிர் பார்த்தீங்களா எவ்வளோ உயரம் அந்த கதிர் தலையிலேயே நெற்களை வெட்டி சுமந்து கொண்டு போகிறார்கள். இதான் தலையில் எப்படி சுமந்து கொண்டு போகிற காட்சி. இப்படியான பெருக்கன் படமே இருக்கும். பின்பு பார்த்தீங்களா இதெல்லாம் கதிர் வந்துடுது. பின்பு நாங்கள் இந்த பின்னணி எடுப்போம், இந்த பச்சை எடுப்போம். பச்சை புற்கள் வயல்லாம் அந்த பசிகள்லாம் போச்சு. வருடங்கள் அறியப்பட்டுள்ள கொண்டிருக்கின்றன. அந்த உருவ அமைப்புகள் தான் மிக தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. வயதை வெளியாக வளைஞ்சி நெளிஞ்சு செல்வங்களில் ஆக்கள் செடியாக லைட்டு தூண் போல் நிற்கமான வளைவின் அதை மக்கள் புள்ளிகள் வளைவு நடிவு அசைவுகள் இல்லாமல் சித்திரங்கிறனா அதில் அழகில்லை, நயமும் இல்லை. வளைவு நடிவு குறிஞ்சி நிற்கிறது, அசைஞ்ச வழியில் இருக்கணும். அசைவு சித்தது தான் மதிப்பு. நிதியான விலகு அது வேறு சித்திரம். அசைய வேணும், அசைவு இருக்கும். அசைவு சித்திரம், அசைவு சித்திரம். அசைவு சித்திரம். பச்சை பசுகளில் சொல்லுகிறே பெண்களும் இது ஒரு ஆணன் ரெண்டு வீரர்கள். அந்த வீரின் அமைப்புகளை பார்த்தீங்களா, அமைப்பு அம்சங்களை பார்த்தீங்களா, அசைந்து நிற்கிறது. அசைப்புகள் காட்டப்பட்டுள்ளது. பின்பு இங்கே நாங்கள் நீல மேகம் காட்ட போகிறோம். நீல மேகம், மேகக்கூட்டம். மேகம்
இதிலே தூர உள்ள இடங்களில் நல்ல சில நேரத்தில் இந்த தாழ்வோபங்கள் கூட கிடக்கும் இந்த இடங்களில் தாழ்வோம் வெள்ளையாக இருக்கும். தாழ்வோபங்கள் இது அம்சங்கள் பின்னணியை பாருங்க. தூர அந்த வீடுகள் தாழ்வோபங்கள் வீடுகளும் காட்டப்படல. பின்னணியும் காட்டுவோம். பின்னணியும் பயத்தில் பின்னணி காட்டாமல் ஒன்றும் செய்யலை. நாங்கள் பின்னணியில் சில வர்ணங்கள் செய்யணும். இங்கே புல்லு வளர்லாம் செய்யுது. பின்னது தூர காட்சி மரங்கள் மரபமாக இருக்கும். மரங்கள் தடிகள் மர அமைப்புகள் வர்ணங்களாலே பூசப்பட்டுருக்குமா. அது எந்த வர்ணம் இருந்தாலும் பரவாயில்லை. செம்மஞ்சள் ரோஸ் நிறங்கள் எல்லாம் இருக்குது பாருங்கள். போகாமல் ஏதோ ஒரு கட்டிட அச்சாட்சியம் செய்யும். இந்த பேப்பரை நிரப்பின படியே இருக்கும். ஏதோ ஒரு பொருட்களால் நிரப்பப்பட்டுள்ளது. நிரம்பல் மிக முக்கியம். இது ஒரு காட்சி, இது ஒரு சித்திர அமைப்பு. பார்த்தீங்களா வந்துடுது உடனே இந்த அம்சமே காணும். நீங்கள் இதை அடிப்படையாக வச்சு வயலில் வேலை செய்யும் பெண்கள் ஆண்களில் ஒரு ஆணும் 2 பெண்களும் காணும். ஆண் குறிக்கப்பட்ட மனிதர்கள் 4 3 பெருசாக தருவணும். இந்த பெரிய உருவமாக இருக்குது, பின்னணி இருக்குது. சரியா, இது ஒரு காட்சி, இது ஒரு வயலோடு சம்மந்தப்பட்ட காட்சி. சரியா, சரி அழைக்கிறேன். அடிக்கொண்டு மனித உருவங்கள்லாம் சரியாக தருவணும். அதான் அதையும் சொல்லிவிட துறை காட்டியுள்ள. சரி, மனித உருவம் 4 கீழே ஆண்களை குறி காட்டுறேன். பெண்கள் கழுத்து, கை, சட்டை, அங்கே வர பெண்கள், வேலை செய்கிற பெண்கள், கால் அசைகள். இதுதான் இந்த பெண்கள் அசைகிற கால் அசைவதை பார்த்துக்கோ. பார்ப்போம். பெண் குனிஞ்சு நிற்க இந்த அம்சத்தில் பார்த்தீங்களா, பெண் ஒன்று குனிஞ்சு நிற்கிறான். தலையில் இன்னும் வச்சபடி குனிஞ்சு இந்த கை அங்கே போனால் இதில் உதாரணமாக ஒரு நீள கடக போடும். கடகம் அது பழங்குது உங்களுக்கு. ஒரு ஆள் பின்னப்பட்ட சுழகு பட்டி அந்த கழகம் பார்த்து ஒரு ஆள் பெரும்பட குனிஞ்சு நிற்கிறான். இங்கே ஒரு ஆணை போடுவோம். ஆண்கள் அவரும் தலையில் கையை வச்சபடி இன்னும் செய்து கொண்டு போகிறார். கை அது இன்னொரு பெட்டி போல இன்னொரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். அது வசதி அசைஞ்சு மேலாட கூட அது இப்படி பெருசாக இருக்கிறாதான் சரி. மனுஷன் உயிர்வகை எடுப்பின ஆற்றல் 2 சிறுவங்கள் வேலை அசைவுகள் இருக்குது. நெளிவு அசைவு சித்திரம் அப்படி நீர் வச்சு தடியாம் அடிமட்டம் வச்சு மெச்சுக்கு முக்கோணம் சதுரங்க ஆற்றல் வளவில் சொல்லி இருக்கணும். சிறுவங்கள் ஆட்டுக்கணும். சந்தை ஆக்கின்ற அசைவுகளில் பார்க்க தெரியும். இன்னும் ஒரு பேரத்தை சுமாக்குறார். பெம்பிள் கடத்தை கொண்டு வரான். ஒரு பெம்பிளை குனிஞ்சு நிற்கிறான். தலையில் குனிஞ்சு நிற்கிறான். 3மே காணும் தலைமையில். குனிஞ்சு நிற்கிறான். பின்பக்கம் இப்படி குத்தனை குனிஞ்சு நின்றால் அப்படி தான் இருக்கும். கால் சரி. குத்தனை குனிகிறது. இப்படி குனிகிற கஷ்டம் குனிஞ்சு நின்று இன்னும் எடுக்கிறான். ஒரு பொருளை எடுக்குமா. இது மிக முக்கியமான படம். பின்பக்கம் இது பின்பக்கம்.
குனி நிற்க வர நிற்கிறார் வளவு சரியான வளவு பார்த்தீங்களா. இதில் சின்ன ஒரு தாயோடு சின்ன பிள்ளை போதுண்டா பின்னுக்கு அது சும்மா போட்டு விடுறேன் உதாரணமாக உங்களை விளாங்கும். சின்ன பையன் ஓடுற பையன் சின்ன பிள்ளை 4 விவம் வந்தது. தாயும் பிள்ளையும் தகப்பனர் அங்கே ஒரு பெண் குயின் இதை வச்சுக்கொண்டு விதமான வளங்கள் வரலாம். இதை வச்சுக்கொண்டு மீசம் மேல் செய்யலாம் செய்யலாம், சந்தை காட்சி ஆகலாம். இதே காலம் இந்த 3-4 வளமுக்கு கொஞ்சம் சந்தையில் வியாபாரம் செய்ய காட்டலாம். வீடு கட்டியக்கூடிய மீசம் பேர் பேருக்கு சாந்தலை கொண்டு போகிறது, பெண்களும் ஆண்களும் பேசி காட்டலாம். உருண்டை வச்சு கொண்டு அபியாசம் காட்டலாம். விளங்குவோம். இதை நீங்கள் உங்களோட பயிற்சியில். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.